Hi friends, very good morning to all. Already in the organic chemistry நம்ம மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் சில இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த கேட்டகரியில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது அது திரும்ப இடத்துல அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஃபர்தராக இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதில் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட், கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் with a change in carbon skeleton. இதை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். with change in carbon skeleton. இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் ஹைட்ரோகார்பனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம். ரெண்டாவது இந்த அல்கீன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன்ஸில் நடக்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். அது ரெண்டுமே அதனுடைய கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது இதில் ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன். ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன், இந்த ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் இருக்குது, ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அசைலேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது கார்போகேட்டையான், நார்மல் கார்போகேட்டையான். ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அசைலேஷனில் ஃபார்ம் ஆகக்கூடியது அசைலேனியம் கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே நார்மல் கார்போகேட்டையான் தான். ஸோ அதனால் நம்ம ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷனில் பென்சீன் ரியாக்ட் வித் அல்கைல் ஹாலைட் CH3 CH2 CH2X. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது குளோரினோ புரோமினோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் AlCl3. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறதுல இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு கிடைக்கக்கூடிய அல்கைல் ஹாலைட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது ClBr மோஸ்ட்லி இன்ட்ராக்ட் வித். ஸோ CH3 CH2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு Cl வித் AlCl3. இந்த AlCl3ல் அலுமினியத்தினுடைய வேக்கண்ட் Pr விட்டால் இந்த குளோரினுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH2 ப்ளஸ் ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதில் AlCl4 மைனஸ் வந்து நமக்கு வெளியே போயிடும். இந்த பிரைமரி கார்போகேட்டையான்லேருந்து இது கார்பன் 1 நம்பர் 1, இது நம்பர் 2. ஸோ இந்த செகண்ட் பொசிஷன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்டு 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடக்கும். ஸோ ஏன்னா இது பிரைமரி கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஸோ ஃபார்ம் ஆகக்கூடியது CH ப்ளஸ் இங்கே CH3 ஃபார்ம் ஆகும். இட் இஸ் கால்டு செகண்டரி கார்போகேட்டையான். இந்த செகண்டரி கார்போகேட்டையான் பிரைமரி கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும்போது மோர் ஸ்டேபிள். இந்த செகண்டரி கார்போகேட்டையான் தே கேன் இன்ட்ராக்ட் வித் பென்சீன். இந்த பென்சீன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பென்சீனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த கார்போகேட்டையானை வந்து அப்ரோச் பண்ணும். அப்படி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேச்சர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து இதில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபர்தராக வந்திருக்கக்கூடியது CH 2 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே அந்த கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் த அரீனியம் அயான் இன்டர்மீடியட். இதுக்கு நேம் தான் ஆல்ரெடி பார்த்தோம், அரீனியம் அயான் இன்டர்மீடியட் or sigma complex or pi complex or Wieland intermediate இதெல்லாமே இந்த இன்டர்மீடியட், இந்த அரீனியம் அயானுக்கான இன்டர்மீடியட்டுக்கான நேம். ஸோ இதிலிருந்து ஃபர்தராக இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப். இந்த ஹைட்ரஜன் இங்கே மைக்ரேட் ஆகிட்டு H+ வெளியே போயிடும். ஸோ H+ வந்து வெளியே போனதுக்கப்புறம் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த பென்சீனில் CH இங்கே 2 மெத்தில் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் கால்டு த ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்து கிடைக்கும். இதனுடைய காமன் நேம் வந்து கியூமீன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதில் நடக்கக்கூடியதும் நார்மலாக பென்சீனில் இருக்கக்கூடிய ஒரு லீனியர் செயின் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கார்பனுடைய ஸ்கெலிட்டன், இங்கே அதனுடைய ஸ்கெலிட்டன் வந்து ஒரு ஐசோப்ரோபைல் குரூப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இதில் நமக்கு நடக்கக்கூடிய இந்த கார்பனுடைய ஸ்கெலிட்டன், இந்த கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கிறதுனால
எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த கார்போகேட்டையோடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்போகேட்டையனுடைய ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ் நமக்கு நார்மல் எடுத்துக்கக்கூடிய லீனியர் செயின் காம்பவுண்ட் நமக்கு பிரான்ச்சிங் செயின் காம்பவுண்டாக கிடைக்குது. ஏன்னா நமக்கு பிரைமரி கார்போகேட்டையனை கம்பேர் பண்ணும்போது செகண்டரியாவோ இல்லை செகண்டரி கார்போகேட்டையன் டெர்ஷரிக்கு சான்ஸ் இருந்தால் டெர்ஷரியாவோ மாறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மாறும். ஏன்னா கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பொறுத்து தான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட் இது அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கார்போகேட்டையனுடைய இதே சிமிலர் கேசஸில் நமக்கு சப்போஸ் வந்து ஒரு பென்சீன் இருக்குது. இந்த பென்சீனில் நமக்கு ஒரு எத்தில் குளோரைடு CH3 CH2Cl. இப்போ இதில் இங்கே கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆனாலும் சரி, இப்போ ஃபர்தராக ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து பாசிபிள் இல்லை. ஸோ நமக்கு ஜென்ரலாக இதில் ஃபிடில்கிராஃப்ட்ஸ் நீங்கள் அல்கைலேஷன் போட்டாலே இப்போ AlCl3 ஆட் பண்ணாலே AlCl4- வெளியே போனால் இங்கே ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும், நமக்கு எத்தில் பென்சீன் வந்து நடக்கும். ஏன்னா இதில் வந்து ஃபர்தராக இதில் என்ன பாசிபிலிட்டிஸ் இல்லை, நமக்கு கார்போகேட்டையுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இதில் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதுக்காக வந்து ஃபிடில்கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கார்பனுடைய ஸ்கெலிட்டனில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இல்லை. கார்பனுடைய ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதில் எந்த டைப்பான ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது, அதில் கார்பனுடைய ஸ்கெலிட்டன் சேஞ்ச் ஆகலாம், சேஞ்ச் ஆகாமலே இருக்கலாம். பட் எது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டைனா அந்த கார்போகேட்டையனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட். அதுலேயும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. சில கேசஸில் கார்போகேட்டையன் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், பட் ஸ்டெரிக் இண்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது. அப்படிங்கிறதுக்குலாம் எக்ஸப்ஷன் கேசஸ், அதாவது ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஒரு கார்போகேட்டையன் ஸ்டேபிளாக இருந்தாலும் அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பின்னாடி 1 by 1 பார்ப்போம். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கார்போகேட்டையனுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அதனுடைய கார்பன் ஸ்கெலிட்டன் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.